ஜான் ஜபராஜ் கிங் ஜெனரேஷன் என்ற சபையை ஆரம்பித்து உடன் ஊழியராக எட்வின் ரூசோ வச்சிருந்தார். மக்கள் அந்த சபையினரும் மற்றவர்களும் ஜான் ஜபராஜுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதையை எட்வின் ரூசோவுக்கும் கொடுத்தாங்க. இவருக்கு சால்வை போட்டா அவருக்கும் சால்வை, இவருக்கு பரிசு, ஜான் ஜபராஜுக்கு பரிசு கொடுத்தா எட்வின் ரூசோவுக்கும் ஒரு பரிசு, இப்படி மக்கள் கௌரவப்படுத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் வாங்க. ஜான் ஜபராஜுக்கும் அவர் மனைவிக்கும் எப்படி மரியாதை கொடுத்து சால்வை போடுகிறார்களோ அதே போல எட்வின் ரூசோவுக்கும் அவருடைய மனைவிக்கும் போர்த்தி சால்வை போடுகிறார்கள். இப்படி ஜான் ஜபராஜுக்கு கொடுத்த அதே மதிப்பை எட்வின் ரூசோவுக்கும் கொடுக்குற அளவுக்கு கூட வச்சிருக்காரு. அவர் அவ்வளோ மரியாதையா எட்வின் ரூசோவை வச்சிருக்காரு. ஆனால் திடீர்னு இந்த பணத்தால் வந்த பிரச்சனையால இங்கே ஜான் ஜபராஜ் பல இன்னல்கள், இக்கட்டுகளையும் அவமானங்களையும் ஜான் ஜபராஜ் இந்த எட்வின் ரூசோ மூலமா சந்திக்கிறார். இப்போ இதனால மனஸ்தாபம் வருது. ஒருத்தர் மனஸ்தாபம் பிரிகிற அளவுக்கு போயிட்டு சர்ச்சை விட்டு எட்வின் ரூசோ போறாரு. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு ஜான் ஜபராஜுக்கு எதிராக மக்களை ஏவி விட்டார். இப்படி இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, இப்படி கேள்வி கேளுங்க, அப்படி கேள்வி கேளுங்க, ஜான் ஜபராஜ் அந்த பெண்ணோட இப்படி இருந்தா அது யான்னு கேளுங்க, அப்படி எல்லாம் மக்களை ஏவி விட்டார். வாலிபர்களை, அந்த வாலிபர்களும் இப்படி ஜான் ஜபராஜுக்கு எதிராக செயல்படுறாங்க. அவர்களுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் இந்த எட்வின் ரூசோ ஏவி விட்டார். அப்படி இந்த சமயத்தில் தான் ஜான் ஜபராஜ் இந்த தொல்லையே தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனைவியும் நமக்கு ஒத்துழைப்பு இல்லை, இந்த சபையாரும் ஒத்துழைப்பு இல்லை, உற்ற நண்பனும் எட்வின் ரூசோவும் நமக்கு ஒத்துழைப்பு இல்லை, ஒரு நல்ல ஒரு நடத்த சரியில்லை, அதனால நம்ம சுத்தமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜான் ஜபராஜ் போயிட்டார். போயிட்ட பிறகு ஒரு பிரச்சனையா இந்த எட்வின் ரூசோ யோசிச்சு கலறி விட்டார். இப்படி அந்த சபை என்னுடையது, இந்த கட்டிடம் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபை அந்த கட்டிடத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் ஒரு வேலை போட்டு எனக்கு கொடு அப்படின்னு எட்வின் ரூசோ கேட்கிறார். அதுக்கு இவர் எட்வின் ரூசோ நிர்ணயிக்கிற வேலை என்னன்னா 1,50,000, 1,00,000. ஆனால் அதுக்காக செலவு எவ்வளோ? நிறைய ஒரு 50 லட்சத்துக்கு மேலே செலவாயிருக்கு. ஏன்னா டிவி, மிக்சரு, லேப்டாப்பு, ஸ்பீக்கரு, இது மாதிரி மைக்கு, இது மாதிரி நிறைய ஏன்னா இன்டீரியர் டெக்கரேஷன், லைட்ஸ், எப்படியெல்லாம் 50 லட்சத்துக்கு மேலே உள்ள செலவாயிருக்கு. இதெல்லாம் 1,50,000 லட்சத்துக்கு கேட்குறாரு எட்வின் ரூசோ. எப்படி கொடுப்பாங்க? அது விற்றா கூட 25 லட்சமாவதுக்கு தேரும். ஏன்னா 25 லட்சமாவது விற்றுருவார் யாரு? ஜான் ஜபராஜ். அப்படி இருக்கும்போது 1,00,000 லட்சம் கொடு அப்படின்றார். இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன், உனக்கு கொடுக்க மாட்டேன், 1,00,000 லட்சத்துக்கு வீணா எதுக்கு வேஸ்ட் பண்ண நான், இல்லாதவங்களுக்கு இல்லாத சர்ச்சைகள் நான் கொடுத்துருவேன் அப்படின்றாரு ஜான் ஜபராஜ். ஏன்னா இப்படி ஜான் ஜபராஜ் ஒன்றுத்துக்கும் இவருக்கு விட்டு கொடுக்கலையே அப்படின்னு கோபம் அதிகமாயிட்டு நிறைய இவருக்கு எதிராக செயல்பட்டார். காணிக்கை கேளுங்க அவருக்கு எதிராக, இப்படி கொடுத்த காணிக்கையை திருப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏவி விடுறாரு. சபையார அந்த சர்ச்சு மக்களை, அந்த சர்ச்சு மக்களை ஃபோன் போட்டு கேட்குறாங்க, எங்களுக்கு காணிக்கை கொடுங்க, ஆஃபரிங் கொடுத்தோம், அதெல்லாம் கொடுங்க, இவ்வளோ மாதம் இவ்வளோ கொடுத்தோம், தசம்பாக கொடுத்தோம், கட்டிடத்துக்காக அவ்வளோ நிறைய நிதி கொடுத்தோம், எங்களுக்கு கொடுங்க. சரி, என்ன இவங்க இப்படி கேட்குறாங்களே, ஒரு தேவை, ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணமாக இருக்குது இந்த மக்களுக்கு. இந்த எட்வின் ரூசோ இப்படி நம்மளை போட்டு எதிராக நமக்கு எதிராக இவ்வளோ செயல்படுறாரு, மக்களை ஏவி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை போய் விற்கிறார். யாருக்கு உண்டான நிலம்? ஜான் ஜபராஜுக்கு உண்டான நிலம். அதை விற்கும் போது என்னாச்சு? அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டு. யாரு? எட்வின் ரூசோ தடுக்கிறார். வலன் அரசு என்ற ஒரு நண்பரோட சேர்ந்து அவர் வித்து கொடுக்குறதா, அவர் வலன் அரசு ரியல் எஸ்டேட் பண்றாரு, அவர் வித்து கொடுக்குறதா சொன்னாரு. அந்த வலன் அரசு எட்வின் ரூசோ போய் கெடுக்கிறார், விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யாருடைய சொத்து யார் விற்கக்கூடாதுன்றது ஜான் ஜபராஜனுடைய பேர்ல அந்த சொத்து, அதை வலன் அரசு வித்து கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது எட்வின் ரூசோ போய் தடுக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு வன்மை இருக்குது பாருங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய பவரை காட்டுறாரு பாருங்க. ஜான் ஜபராஜுக்கு யாரும் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, உறவினர்கள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி எட்வின் ரூசோ அந்த உள்ளூர் ஜனங்களை கூட்டி இப்படி ஜான் ஜபராஜுக்கு எதிராக செயல்படுத்தா இருப்பாருங்க. எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இந்த ஜான் ஜபராஜ் இருந்திருக்கிறாரு. இதுக்கடையில் பாலியல் தொல்லை வேறு, பாலியல் தொல்லை கொடுத்துட்டாரு சிறுமிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல தேவையில்லாத தாங்க முடியாத பழியெல்லாம் அந்த ஜான் ஜபராஜ் மேலே போட்டு இன்னைக்கு
கைது செய்யும் அளவுக்கு போயிடுச்சு. யாரால? இந்த எட்வின் ரூசோ என்ற ஒரே ஆளால். எல்லாரையும் ஏவி விட்டு, மனைவி கணவனுக்கு எதிராக மனைவியை ஏவி விட்டு, பிள்ளைகளை பிரித்து இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை நாசம் செய்து விட்டார் இந்த எட்வின் ரூசோ, ஜான் ஜபராஜ் குடும்பத்தை. இந்த ஒரு நியாயம் கிடைக்கணும். இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும். யார் இப்போ ஜான் ஜபராஜ் தப்பு செய்தால் அவருக்கு தண்டனை கிடைக்கணும். அப்படி இல்லை, அவரை மேலே ஏவி விட்டாங்க பாருங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணாம பாருங்க, அவங்க மேலே அவங்கள தூக்கி உள்ள வைக்கணும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.